பர்த்டேஸ்க்கு எப்பவுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு குடுக்குற கிஃப்ட்ட விட, நம்ம போடுற எஃபர்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நாங்க நெனைப்போம். மாமா பர்த்டே அன்னைக்கு சிடிஎஸ் ஃபேமிலில இருந்து டியும், எஸ்ஸும் எங்க ஊருக்கு வந்தது மட்டும் இல்லாம, இன்னொரு கிஃப்ட்டும் சர்ப்ரைஸா குடுத்தாங்க. அது என்னன்னா ஐஃபோன். ஆக்சுவலா இது செகண்ட் கிஃப்ட். இதுக்கு முன்னாடி நாளே மாமாவோட ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு, கேக் கட் பண்ணிட்டு ஒரு வாட்ச் குடுத்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னா, அவங்க குடுத்த கிஃப்ட் அத விட இன்னும் சர்ப்ரைஸா இருந்துச்சு. கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு, அன்னைக்கு லஞ்ச் எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டோம். என்னென்ன லஞ்ச் பிரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா, ரைஸ், மீல் மேக்கர் கிரேவி, மீன் குழம்பு, பருப்பு வடை, ரசம், சொரக்கா கூட்டு, வெண்டைக்கா வறுவல், மாங்காய், முருங்கக்காய், கத்திரிக்காய் சாம்பார், எங்க ஊர் மாட்டுப்பால்ல செஞ்ச கட்டி தயிர், அப்பளம், மீன் வறுவல், அப்புறம் கேழ்வரகு களி. மாமா வெஜிடேரியனுங்கனால அவங்க பர்த்டேக்காக ஸ்பெஷலா வெஜிடேரியனும் செஞ்சிருந்தோம். நான்வெஜ்ல ஃபிஷ்ஷும் செஞ்சிருந்தோம். நார்மலாவே எங்க வீட்ல வெஜ், நான்வெஜ் 2மே செய்வோங்க. தனியா நான்வெஜ் மட்டும் என்னைக்குமே செய்ய மாட்டோம். ஃபேமிலியா இந்த மாரி சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு, பாயாசம் குடிச்சிட்டு, அவங்க 2 பேரும் ட்ரிச்சி கிளம்பிட்டாங்க. சோ எங்க தோட்டத்துல இருந்து விளைஞ்ச இளநீ கொஞ்சம் குடுத்து அனுப்புனோம். அண்ட் இந்த பர்த்டே அத்தை பிளான் பண்ண மாரி மாமாவோட அம்மா, அப்பா, அக்காவோட சேர்ந்து கொண்டாட வச்சதும் இல்லாம, இவங்க 2 பேரும் வந்ததுனால இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆயிடுச்சு.